அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பார்த்திபன் வடிவேலு காமெடி, சினிமா செய்திகள், கவிதை, இது எல்லாமே கலை தான். அதே மாதிரி இந்த பதிவில் சமையல் கலையை பற்றி சொல்லியிருக்கேன். வாங்க அது என்ன சமையல்னு பார்த்துருவோம். 3 தக்காளி, 3 வெங்காயம் சம அளவில் நல்லா பொடி 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 பொடியாக ரெண்டையுமே நறுக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1/2 கிலோ எறா, 2 பட்டை, 1 லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்தது. ஒரு வானொலியில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 துண்டு பட்டையும் 2 லவங்கமும் போட்டு அதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டேன். ஆஹா, வறுக்கிறப்பயே என்னமா வாசம் வருதுய்யா. இன்னைக்கு எறா குழம்பு வச்சதும் ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான்யா. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அது கூட உடச்சி வச்சுருக்கிற அந்த ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து அதுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையை எடுத்து அது மேலே நல்லா போட்டு அதையும் அதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும். ஏப்பா, நீ இடக்கு மடக்க தான் பேசுவேன்னு பார்த்தா என்ன மாதிரி சமைக்கிற? என்ன மாதிரினா அது வந்துப்பா, இப்போ எனக்கு என்ன மாதிரிங்கிறதுக்கு நீ விளக்கம் சொல்லியே தான் ஆகணும், புரியுதா? ஆஹா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம சிக்கிட்டனையா. இந்த மிக்சரில் அரைச்சி வச்சிருக்கிற, அதாவது தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், என்ன மாதிரிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன், இன்னும் சொல்லாமே இருக்க. அதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை அது கூட சேர்த்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏப்பா, என்ன மாதிரி சமைக்கிறேன்னா ரொம்ப பிரமாதமாக சமைக்கிறேன்னு அர்த்தம்பா. இந்த மாதிரி கிரேவியாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நாம் கழுவி வச்சிருக்கிற அந்த எறாவை அது கூட சேர்த்து நல்லா பெரட்டணும். ஆஹா, எறாவையும் சேர்த்தாச்சியா. ஆமாம், பிரமாதம்னா என்ன? பிரமாதம்னா பிரமாதம் தான். அம்மா, ஏப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடிக்கிற? பிரமாதம்னா என்னன்னு சொல்லு. ஆஹா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வாயை கொடுத்தது தப்பாக போச்சு ஐயா. ஓரளவுக்கு பெரட்டினதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்க்கணும். ஆனால் நான் அதுக்கு பதிலாக சிக்கன் கிரேவி மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். கூடவே இந்த ஸ்டேஜில் மறக்காமல் உப்பும் சேர்த்துக்கணும். ஏப்பா, பிரமாதம் சொன்னால் நீ நல்லா சமைக்கிறேன்னு அர்த்தம். கெட்டியாக வேணும்னா அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஒரு 1/2 கிளாஸ் இல்லை 3/4 கிளாஸ் அதோட தண்ணி மிக்ஸ் பண்ணால் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடணும். ஆஹா, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எறா தொக்கு ரெடி ஆகிடுமையா, ரெடி ஆகிடுமையா. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா சூப்பரான எறா தொக்கு அட்டகாசமாக ரெடி. ஏப்பா, சோறை போடுப்பா. ஆமாம், நல்லா சமைக்கிறேன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதை சொல்லு. அதை சொன்னால் தான் உனக்கு சாப்பாடு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.